சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க அப்பத்தா வந்துட்டு தமிழையும் சேதுவையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய நாடகத்தையே போட்டு முடிச்சிட்டாங்க. ஆனாலும் கடைசி வரைக்கும் சேது ஒத்துக்கிடவே மாட்டேன்ட்டாரு. அப்பத்தாவையும் ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து சத்தம் போட்டு திட்டி விட்டுடுறாங்க. அப்பத்தாவால எதுவுமே பேச முடியல, அமைதியா போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. பாத்தியாடி இந்த கிளவிய, லேசுப்பட்ட கிளவி இல்லடி, அந்த தமிழ்ச்செல்விய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இருக்குன்னு பாத்தியாடி, செத்த மாதிரி நாடகத்தை போட்டிருக்கு. இந்த கிளவிக்கு உடந்தையா அந்த கருப்பும் வேற கூட்டுக்களவாணித்தனம் பண்ணியிருக்கான். நம்மளை எல்லாத்தையுமே மொத்தமா முட்டாளாக்கிருச்சு பாத்தியாடி. இதுகிட்ட எல்லாம் எப்பவுமே கொஞ்சம் உஷாராவே இருக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எம்மா, உன்னோட அம்மா பழைய கில்லாடியா இருக்கேம்மா. அந்த தமிழ்ச்செல்விய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு எம்புட்டு பெரிய நாடகத்தை போட்டு எல்லாத்தையும் ஏமாத்தி இருக்கு. பாத்தியாமா, இந்த கிழவிக்கு பேரம்பேத்தி மேல உள்ள பாசத்தை விட எங்கேயோ இருந்து வந்தவ மேலதான் பாசம் பொங்கி வலியுது. இதுகிட்டெல்லாம் இனிமே கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா சேதுவும் தமிழும் அவுட் ஹவுஸ்ல இருக்காங்க. அப்பந்தான் சேது ஒருவேளை அந்த கிளவி பண்ண வேலைக்கு நீயும் கூட்டு களவாணி தானா அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ் கிட்ட கேட்கவும், உடனே தமிழ் எனக்கும் அப்பத்தா பண்ண விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க பண்ணது எனக்கே பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. நீங்க என்னடானா என்ன போய் கூட்டு களவாணின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேதுவை சத்தம் போடுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு தமிழ் சரி, எனக்கு தூக்கம் வருது, காலையில எனக்கு வேலை இருக்கு, வெளியே போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சேதுவும் வெளியில கட்டில்ல படுத்து தூங்கிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா ராஜாங்கம் தன்னோட அம்மா பண்ணதை நினைச்சு மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் மோகனா ஏங்க, நீங்க எதுக்கு இவ்வளவு நேரம் தூங்காம இருக்கீங்க? அத்தை பண்ணதை நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க. ஆமா மோகனா, அம்மா இப்படி இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது செத்த மாதிரியே நடிச்சு எல்லாத்தையும் அள வச்சிருச்சு. ஏன் தான் இப்படி பண்ணுதோ தெரியல. ஆளுதான் பெரிய மனுஷியே தவிர கொஞ்சம் கூட அதுக்கு புத்தியே இல்லை. எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம பிள்ளைங்க எல்லாம் என்ன பாடுபடும்னு அது கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் மோகனா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. உடனே மோகனா ஏங்க, அத்தை தமிழும் சேதுவும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதை பத்தி அவங்க சேதுக்கிட்டையும் தமிழ்கிட்டையும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டாங்க. ஆனா அத்தையோட விருப்பத்துக்கு 2 பேரும் ஒத்துக்கிடவே மாட்டேன்ட்டாங்க. அதனாலதான் அத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம நாம செத்தாதான் இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்கன்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியலங்க. நீங்க இதை பத்தி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அத்தை ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், சரி மோகனா வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் திடீர்னு ராஜாங்கம் கனவுல அவரோட முதல் மனைவி மீனாட்சி வாராங்க. மீனாட்சி அத்தை பண்ணதெல்லாம் பெரிய தப்பே கிடையாதுங்க, அவங்க ரொம்ப நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்காங்க. சேதுவோட வாழ்க்கைய நீங்களே ஒண்ணுமில்லாம ஆக்கிராதீங்க. அத்தைக்கு இருக்கிற அக்கறையில கொஞ்சம் கூட இந்த வீட்டில் யாருக்குமே கிடையாது. சேதுவோட வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட அவரோட முதல் மனைவி மீனாட்சி கனவுல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்கம் நீ சொல்றது சரிதான் மீனாட்சி, அதுக்கு சேது ஒத்துக்கிடணுமே. சேது தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்பா நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தப்பா பேசிட்டான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் கனவுல அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு.
அதுக்கு மீனாட்சி வந்துட்டு, ஏங்க சேது பேசுனது ரொம்ப தப்புங்க. தமிழ்செல்வி வயிற்றுல வளர்றது நம்ம வீட்டு வாரிசு தாங்க. அதாவது சேது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டுக்குள்ள போனான்ல, அப்ப தமிழ்செல்வி நம்ம பிள்ளையை தேடி போகவும் 2 பேரும் காட்டுல வச்சு அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. அப்பந்தான் அவங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒன்று சேர்ந்தாங்க. அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கை அங்க வச்சு நடந்துச்சு. அதனால தான் இப்ப தமிழ்செல்வி வயிற்றுல கரு உருவாகி அந்த பொண்ணு மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தோட முதல் மனைவி மீனாட்சி வந்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் ராஜாங்கம் அப்படியே ஷாக் ஆகுறாரு. அப்படியா மீனாட்சி, இது தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சதும் இதுதான் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்து பார்த்தா காலையில விடியவும் ராஜாங்கம் வந்துட்டு வேலையா சேதுவை பார்க்க போறாரு. சேதுவும், என்னப்பா என்ன விஷயம்ப்பா, கூப்பிட்டா நானே வந்திருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அது ஒன்றும் இல்லை சேது, நேற்று ராத்திரி உங்க அம்மா மீனாட்சி என் கனவுல வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், என்னப்பா சொல்றீங்க, அம்மா உங்க கனவுல வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப ஆச்சரியமா கேட்குறாரு. ஆமாப்பா, அம்மா கனவுல வந்து என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க அப்படின்னு ராஜாங்கம் சொல்லவும், என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு சேது கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லையா, உன்னையும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வைக்க சொன்னாங்க, நீ தமிழ்ச்செல்வியோட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அது மட்டும் இல்லாம நீ அந்த பிள்ளைய தப்பா பேசினேல, அந்த புள்ள வயிற்றுல வளர குழந்தை உன்னோடது இல்லை அப்படின்னு சொன்னேல்ல, அது தப்புயா. அந்த பிள்ளை வயிற்றுல வளர்றது உன்னோட குழந்தை தான் சேது. இத உங்க அம்மாவே வந்து என்கிட்ட உறுதியா சொல்லிட்டாங்க. தமிழ்செல்வி உன்னை தேடி காட்டுக்குள்ள வந்தப்ப அப்பந்தான் 2 பேரோட தாம்பத்திய வாழ்க்கை நடந்திருக்கு. அதனால தான் தமிழ்செல்வி வயிற்றுல குழந்தை உருவாயிருக்கு அப்படின்னு உங்க அம்மா சொன்னாயா அப்படின்னு சேதுகிட்ட ராஜாங்கம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இதை கேட்டுட்டு சேது அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமாயா சேது, இதுதான் உண்மை, உங்க அம்மா சொன்னா எப்பவும் அது உண்மையாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சேது கிட்ட சொல்லவும், சேது வந்துட்டு அன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்குறாரு. ஆமா, அன்னைக்கு குழியில விழுந்து இருந்தப்ப 2 பேத்துக்கும் ஒரு பழம் கிடைச்சிச்சு, அதை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் 2 பேத்துக்குமே சுயநினைவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு அன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைவுக்கு வருது. உடனே சேது வேகமா ஓடி போய் தமிழுக்கிட்ட, தமிழே என்னை மன்னிச்சிரு தமிழே அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அவரு தமிழை பத்தி தப்பா பேசுனதுக்காக தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. உடனே தமிழும் வந்துட்டு, என்னங்க எவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லிட்டீங்க, என்னால இதை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னையும் மன்னிச்சிருமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அப்பந்தான் பார்த்தா அப்பத்தாவும் அங்க வாராங்க. என்ன ராசாங்கம், நான் தான் சொன்னேன்ல, சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் இந்த ஜென்மத்துல அவங்க 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி, 2 பேரையும் பிரிச்சு வச்சா சேதுவோட வாழ்க்கை ஒண்ணுமில்லாம ஆயிரும்னு சொன்னேன்ல. நான் சொன்ன மாதிரியே தான் மீனாட்சியும் உன் கனவுல வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், ஆமாமா நீ சொன்னது உண்மைதாமா, நான் தான் நீ சொன்னதை உதாசீனப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அப்பத்தா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு.